ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, சட்டென என் கையில் இருக்கும் வேலை தொடு என்று சொன்னவுடன் தொட்டுவிட்டாய் அல்லவா? நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். கவலைப்படுவதை முதலில் நிறுத்து. நான் உனக்கு வழிகாட்ட உன்னோடு துணையாக இங்கே இருக்கும் பொழுது நீ ஏன் வீணாக பயப்படுகின்றாய்? உன்னுடைய கடந்த கால கர்மாக்களின் எதிர்மறையான தாக்கங்களை நான் துடைத்தெறிவேன். உன்னுடைய சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் சந்தோஷமாக இருக்கும்படி வைப்பேன். சோகத்தில் ஒரு நாளும் உன்னை மூழ்கடிக்க நான் விடவே மாட்டேன். உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் திருத்துவதாக இக்கணம் நான் உறுதியும் கொடுக்கின்றேன். உன்னுடைய உதவி என்பது இல்லாமல் ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியாது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் நல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டு இருப்பது, நல்ல செயல்களை செய்ய முற்படுவது, பசித்திருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது, அன்பாக பேசுவது. மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னிடம் செல்வம் இருப்பதால் முடிந்தவரை பலருக்கு உணவளிக்க வேண்டும். உன்னிடம் போதுமானதாக இல்லாவிட்டால் அல்லது பற்றாக்குறையில் வாழ்கின்றாய் என்றால் அதற்கும் கவலைப்படாதே. சிறிய உணவை தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள். அன்பின் சில துகள்களை பகிர்ந்து கொள் அல்லது கொடு. என்னுடைய பக்தனாக நீ இருக்கும் பொழுது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கரங்களில் இருந்துதான் உன்னிடம் வரவும் செய்கின்றது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கம்தான் உன்னுடைய வாழ்க்கை என்னும் புத்தகம். என் அன்பு குழந்தையே, அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருக்கின்றேன். இருந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தப்பு இல்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்தாய். அதனால் முடிந்தது முடிந்து விட்டது. தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்யாதே. எதிர்காலம் நீயும் தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன். நீ என்னோடு பயணம் செய். பயப்படாமல் இரு. நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய இதயம் என்கின்ற மிகப்பெரிய சொத்து. அதில் நான் இருக்கின்றேன். அதை ஒரு நிலைப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்ற வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு. நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். அதனுடைய பாரம் என்பது உனக்கு தெரியாது. உன்னை தாங்கும் மண்ணாய் அடியிலிருந்து பிடித்து நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். உனக்கான நேரம் சரியில்லாமல் கூட இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்தும் கொள்கின்றேன். கெட்ட காலம் முடிந்து நல்ல காலத்தை உருவாக்கியும் விட்டேன். கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரத்தை உருவாக்கி விட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாகத்தான் வாழ்வாய். அற்புதங்கள் பல நடக்கப் போகின்றது. ஆச்சரியங்கள் பல உன் வாழ்க்கையில் நடந்தேறும். இனி ஒரு பொழுதும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. உனக்காக ஒரு துணையாக உன்னுடைய முருகன் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.